ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3-சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் யாருக்கு சாதகமாக இருக்கும் என்று தமிழ்நாடே தகித்துக் கொண்டிருக்கும் நிலையில் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இசையமைப்பாளர் இளையராஜா போட்ட பதிவு இன்னும் சூட்டை கிளப்பியுள்ளது. விஜய் குழந்தை நட்சத்திரமாக நடித்த சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு பாடலை இளையராஜா பகிர்ந்த ரகசியத்தை விளக்குகிறது இந்த தொகுப்பு. தேர்தல் முடிவுக்கான நாள் நெருங்க என்ன நடக்குமோ என்ற பதற்றம் தொற்றிக் கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளில் சில நிறுவனங்கள் திமுகவுக்கு சாதகமாகவும் சில நிறுவனங்கள் அதிமுகவுக்கு சாதகமாகவும் கருத்து கணிப்புகளை தந்திருந்த நிலையில் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனத்தின் கருத்து கணிப்பு மட்டும் தவேக ஆட்சியை பிடிக்க வாய்ப்பிருப்பதாக கணிப்பு வெளியிட்டது. தேர்தலுக்கு முன்பாக கூட்டம் ஓட்டாக மாறாது என்று சொல்லப்பட்ட நிலையில் தற்போது தேர்தல் முடிவுக்கு முன்னால் வெளியான இந்த கருத்து கணிப்பு எல்லோரையும் கொஞ்சம் ஆட்டி பார்த்திருக்கிறது. ஆட்சி கட்டலில் யார் அமர்வது என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இளையராஜா போட்ட ஒற்றை பதிவு உஷ்ணத்தை ஏற்ற வைத்திருக்கிறது. ராஜ்யசபா எம்பியாக இருந்தாலும் அரசியலில் பெரிய அளவில் இளையராஜா ஈடுபாடு காட்டியது கிடையாது. அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை பெரும்பாலும் இளையராஜா தவிர்த்து விடுவார். தாம் கொடிகட்டி பறக்கும் இசைத்துறை சார்ந்து என்னென்ன புதுமைகளை நிகழ்த்த முடியுமோ அந்த வேலையை மட்டும்தான் கவனித்து வருகிறார். இந்த நிலையில் திடீரென மறைமுகமாக அரசியல் பதிவை இளையராஜா பதிவிட்டிருக்கிறார். அதாவது 1988ஆம் ஆண்டு விஜயின் தந்தை S.A. சந்திரசேகர் இயக்கிய இது எங்க நீதி திரைப்படத்தில் விஜய் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருக்கும் நிலையில் அந்த படத்தில் வரும் சின்ன தம்பி உன்னை நம்பி இந்த நாடு காத்திருக்கு என்ற பாடலை பகிர்ந்திருக்கிறார் இளையராஜா. அவர் பகிர்ந்த பதிவில் விஜயின் இளம் வயது புகைப்படமும் இருக்கும் நிலையில் விஜயின் அரசியலை ஆதரிக்கும் வகையில் இளையராஜாவின் பதிவு இருப்பதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகிறது. இன்னொரு பக்கம் என்னதான் பாஜக சார்பாக இளையராஜா MP பதவியில் அமர்ந்திருந்தாலும் திமுகவுடனும் இளையராஜா நெருக்கமாகத்தான் இருந்து வருகிறார். ஒவ்வொரு ஆண்டும் இளையராஜாவின் பிறந்த நாளுக்கு வீட்டுக்கே சென்று முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் வாழ்த்து சொல்வதை வாடிக்கையாக வைத்திருந்தார். அதோடு சிம்பனி இசை கச்சேரி அரங்கேற்ற முடித்துவிட்டு லண்டனில் இருந்து திரும்பிய இளையராஜாவை வீட்டுக்கே சென்று வாழ்த்திய முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அரசு சார்பில் சிம்பனி படைத்த சிகரம் என ரஜினி, கமல் என ஒட்டுமொத்த திரைக்கலைஞர்களை அழைத்து விழா நடத்தினார். அப்படி இருக்கையில் விஜய்க்கு மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கும் வகையில் இளையராஜா போட்ட பதிவு திமுகவை சீண்டும் வகையில் அமைந்திருக்கிறது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் விஸ்வரூப தரிசனம், ஷீரடி சாய்பாபா கோயிலில் தரிசனம் என விஜய் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் தமிழக அரசியலில் விஜய் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பது மே 4ஆம் தேதி முடிவுகளில்தான் தெரிய வரும். ஈகிள் எலக்ட்ரானிக்ஸின் ஏசி மேலா. ஏசி வாங்கினால் 3-சீட்டர் சோஃபா ஃப்ரீ. ஈகிள் எலக்ட்ரானிக்ஸ்.